இங்க ஒருத்தன் கார் பிரேக் டவுன் ஆயிருச்சுன்னு ஹெல்ப் கேட்கறதுக்காக ஒரு போன் பூத்துக்கு வந்திருக்கான். அப்ப இங்க ஒரு நியூஸ் பேப்பரை பாக்குறான். பார்த்தா அதுல அவன் பொண்ணு செத்து போயிட்டான்னு போட்டிருக்கு. ஆனா அவன் திரும்பி பார்த்தா அவன் பொண்ணு கார்ல இன்னும் உயிரோட தான் இருக்கா. அதுக்கப்புறமா அந்த பேப்பரை நல்லா படிச்சதுன்னா தெரியுது, அன்னைக்கு நைட் 8 மணிக்கு தான் அந்த விபத்து நடந்திருக்கு. ஆனா மணி இன்னும் 7:58 தான் ஆகுது. அதை பார்த்ததுமே அவன் பயத்துல அந்த பேப்பரை கீழே போட்டுறான். அதே நேரத்துல ரொம்ப நேரமா அவன் வரலைன்னு அவன் ஒய்ஃப் அவனை தேடிக்கிட்டு காரை விட்டு வெளியில வர்றான். அப்போ அந்த பேப்பரை அவன் ஒய்ஃபு கிட்ட காட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு லாரி வேகமா வந்து அவங்க காரை இடிச்சிருது. அப்போ அவங்க போறதுக்குள்ளேயே டீசல் லீக் ஆகி கார் வெடிச்சு அவங்க கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு செத்து போயிடுறா. சடனா அவன் கண்முழிச்சு பார்த்தா மணி இப்ப 7:58 தான் ஆகுது. அந்த நியூஸ் பேப்பர் மறுபடியும் அவன் கையில இருக்கு. சோ இந்த டைம் எப்படியாச்சும் அவன் பொண்ணை காப்பாத்தியாகணும்னு முதல்ல அவன் ஒய்ஃப காரை விட்டு வெளியில கொண்டு வந்துடுறான். அதுக்கப்புறமா அவன் பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த லாரி வந்து அவங்க காரை இடிச்சிருது. இப்ப லாரி இடிச்சதுல அவன் கால் அந்த கார்லயே மாட்டிக்கிறது. சோ அவன் பொண்ணை அவன் சேஃபா அனுப்பி வச்சுட்டு அந்த கார் உள்ளேயே செத்து போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு காத்துல அந்த நியூஸ் பேப்பர் பறந்து வருது. பார்த்தா அவன் பொண்ணுக்கு பதிலா இப்ப அவனோட போட்டோ அதுல பிரிண்ட் ஆயிருக்கு.